நண்பர் பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, திரு சச்சிதானந்தம் அவர்களே, என்னுடன் இங்கு விரிவுரை என்னுடன் கருத்தரங்கில் பங்குள்ள பேச்சாளர்களே, இங்கிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இந்த மண்டபத்தில் நான் 3வது முறையாக நான் பேச நினைக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது திரு சச்சிதானந்தன் அவர்கள் இதில் ஒரு பங்கு பெற்றுமாறு கேட்பதும் நான் அதில் பங்கு கொள்வதும் வணக்கம். ஆகவே இந்த நிகழ்வில் பங்கு கொண்டுவிட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. லண்டன் வாழ் தமிழ் மக்களுடனும் நல்ல உறவை பேண வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். எனக்கு இன்றைக்கு தரப்பட்ட விடயம் பொருளாதார அபிவிருத்தியில் கல்வி. அந்த இரண்டையும் நான் இலங்கையில், இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இலங்கை ஒரு பின்தங்கிய நாடு அல்ல. அதாவது இன்றைக்கு ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், கொழும்பில் ஓடுற வாகனங்களை பார்த்தீர்கள் என்றால் சில சமயம் லண்டன் ரோட்டில் இருக்கிற வாகனங்களும் பார்க்க இன்னும் திருத்தமானதாக இருக்கிற போல எனக்கு தெரியுது. அப்போ இந்த இலங்கையில் வடமாகாணம் மொத்த தேசிய உற்பத்தியில் 3% தான் பங்களிப்பு செய்யும். 3.5%. 3.5%. 9 மாகாணத்தில் 9வது இடத்தில் இருக்கிறது. சரி, 9வது இடம் என்று சிலர் சொல்கிறது. அது என்ன கடைசின்னு சொன்னால் நான் கொஞ்சம் குறைவாக இருக்க மாட்டதுக்காண்டி 9வது இடம், 9th place. அதே மாதிரி கல்வியிலையும் இன்றைக்கு நாங்கள் 9வது இடத்துல இருக்கிறோம். அதுக்காண்டி கல்வியில் பின்தங்கியதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன மற்றதுகள் இப்போ நாங்களே 65% O-level A-level பாஸ் பண்ணுறோம். அதனுடைய மற்ற மாகாணங்கள் 2, 3, 4 வீதங்கள் கூட. அதனுடைய ஆகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் என்று நாங்கள் சொல்வதற்கு இல்லை. ஆனால் 9வது இடம், 2ம் 9வது இடத்திலான் இருக்கு. பொருளாதார வளர்ச்சியில் எங்களுக்கு 2 பிரதான இலக்கு இருக்கும். ஜெனரேஷன் ஆஃப் வெல்த், செல்வத்தை ஒரு பிரதேசத்தில் பெருக்க வேணும். அண்ட் கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ், வேலை வாய்ப்பை உருவாக்க வேணும். செல்வம் பெருக வேணும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேணும். எங்களுடைய செல்வம் நீண்ட காலமாக ஒரு வெளிப்பொருளாதாரம், அதாவது போர்த்துகேயர் ஆண்ட போதோ இல்லை உள்ளாந்தர் ஆண்ட பொழுதோ பிரித்தானியர் ஆண்ட பொழுதோ அல்லது சுதந்திரம் பெற்ற பின்னரும் கூட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது நடக்க இல்லை. அதாவது பிரிட்டிஷ் டைமில் டீ பிளான்டேஷன், ரா பிளான்டேஷன், கோகனட் பிளான்டேஷன், இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர் எல்லாம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ், சதர்ன் ப்ராவின்ஸ், வெஸ்டர்ன் நடந்தது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு 46 பிறகு கூட ஒரு சில நீர்ப்பாசன திட்டங்கள் வந்தது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க இல்லை. அப்போ 1920 இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து நாங்கள் வி எக்ஸ்போர்ட்டட் ட்ரெயின் மேன் பவர், ஸ்கில் மேன் பவர் ஓ மேன் பவர். முதலில் நாங்கள் அனுப்பினோம் மலேசியா, சிங்கப்பூருக்கு. பிறகு நாங்கள் ஒரு பெரிய அளவுக்கு கொட்டகைனாவுக்கும் வெள்ளவத்தைக்கும் அனுப்பி அங்கே 2 நாகரிகத்தை உருவாக்கணும். வெள்ளவத்த நாகரிகம், கொட்டகைனா நாகரிகம் என்று 2 நாகரிகம் வளர்ந்துச்சுது. கொட்டகைனா நாகரிகம் கூடுதலாக தமிழ் கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூடுதலாக அங்கே போய் கரம்பன்னார் என்ற நேர்ச்சுவேலி, மீர்சுவில் இப்படி போனாங்க. வெள்ளவத்தையில் வந்து அவர்கள் அடுத்த ஒரு பரம்பரை வந்துச்சுது. அதுக்கு பிறகு 70களில் பெருமண்ணிக்கையான
எஜுகேட்டட் நாங்கள் எதோப்பியா, நைஜீரியா, கானா இப்படியான இடங்களுக்கு ஆசிரியர் பணிக்கு போனார்கள். இவர்கள் எல்லாம் அந்த பணத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு வீட்டை கட்டினார்கள். மலேசியன் பெஞ்சினியற்ற வீடு, நைஜீரியாவில் இருந்து வட்ட வீடு, கானாவில் இருந்து வட்ட வீடுன்னு சொல்லி வந்து 1977 ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜனாதிபதியாக வந்ததும் அவர் அந்த இலங்கை பொருளாதாரத்தை ஓப்பன் எக்கானமியாக மாற்றிவிட்டார். அதுக்கு முதல் 70 தொடக்கம் 77 வரை நினைக்கும் ஒரு மிக இறுக்கமான உள்ளக பொருளாதாரத்தை வச்சு என்னும் பெறரா யூஎஸ் கவர்மெண்ட் செய்த பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த மிளகாய் செய்கை, வெங்காய செய்கை, விசுவமடு இதுகள் எல்லாம் இப்படியான செய்த இளைஞர்கள் இருந்த பொழுது 77 ஓப்பன் எக்கானமியை திறந்து விட்ட உடனே அதே நேரத்தில் ரஷ்யா தனது ஏரோஃப்ளட் பிளேனில் இந்த இளைஞர்களை மிக குறைந்த விமான டிக்கெட்டில் கொண்டு ஈஸ்ட் பெர்லினில் இறக்கி விடுவார்கள். அவர்கள் ட்ரெக் பண்ணி மேற்கு ஜெர்மனிக்கு போய் பிறகு பிரான்ஸ் இந்த பல நாடுகளுக்கு போய் அப்போ இந்த 77 தொடங்கின வெளிநாட்டு பயணம் இன்றும் தொடரும். 1881 இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 10% 10ல் ஒரு ஆள் கொடிகாமத்துக்கு வடக்கால் இருந்திருக்கார். கொடிகாமத்துக்கு வடக்கால் அவ்வளவுத்துக்கு ஜஃப்னா பெனின்சுலா திக்லி பாப்புலேட்டட். அப்போ இன்றைக்கு அந்த இலங்கையின் மொத்த சனத்தொகையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்களுடைய வீதாசாரம் 5%. வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பங்களிப்பு 2.5. அவுட் ஆஃப் த 100% only 2.5% தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய வெல்த் இருக்குது என்னென்றால் ஹைலி லோ டென்சிட்டி பாப்புலேட்டட் ஏரியா. எல்லாம் 100 சதுர மைலுக்கு 100 பேர் குறைந்ததான் எல்லா மாவட்டங்கள் யாழ்ப்பாணத்தை விட. கிளிநொச்சியோ, முல்லைத்தீவோ, வவுனியாவோ எல்லாம் லெஸ் தேன் 100. அப்போ இலங்கையிலேயே மிகவும் மக்கள் தொகை குறைந்த மாவட்டங்கள். சில சமயம் முல்லைத்தீவு மாவட்டம் எல்லாம் ஒரு இலங்கையில் மிகப்பெரிய மாவட்டங்கள் ஒன்று. 2,800 ஸ்கொயர் கிலோமீட்டர். டோட்டல் பாப்புலேஷன் ஒன்லி 125,000 தான் இப்போ 25 சனம். அப்போ எங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. வி ஹேவ் லேண்ட் இருக்குது, கடல் வளம் இருக்குது, காட்டு வளம் இருக்குது, ஆள் வளம் தான் இப்போ குறைவாக இருக்குது. எங்களுக்கு மேஜர் கான்ஸ்ட்ரைன் இஸ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். அது குவாலிஃபிகேஷனை பிறகு பார்ப்போம். இப்போ அது ஆளே இல்லை. ஆள் இல்லாத ஒரு பெரிய ஒரு மேஜர் ஒரு கான்ஸ்ட்ரைனாக இருக்குது எங்களுக்கு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். இருக்கிற ஆக்களும் 1 in 5 over 60. சரியா? இப்போ ஒரு சின்ன ஒரு சலுகை வந்து இப்போ இந்த 60 வயதாக இருக்கிறவர் கொஞ்சம் இளமையாக இருக்கிறேன். முந்தின மாதிரி கொல்லு பிடிக்காமல் இருக்கிறது ஒரு கிரேட் அட்வான்டேஜ். அப்போ நான் இப்போ சொல்லிக் கொள்வது 60 தொடக்கம் 75 இளைய முதியவர்கள். 75க்கு பிறகுதான் முதியவர்கள். அப்போ இந்த பாப்புலேஷன் எங்களுக்கு அப்போ எங்களோட எக்கனாமி வந்து இன்டர்நெட்டில் 1920 மலேசியாவுக்கு வெளிக்கிட்ட நாள் தொடக்கம் பிறகு மணியோட எக்கனாமி ஆண்டு, போஸ்டலோட எக்கனாமி ஆண்டு, பிறகு இப்போ வெஸ்டர்ன் யூனியன் எக்கனாமி ஆண்டு, இப்படியான நிறைய ஒரு சிஸ்டத்தில் இருந்தது. அது தொடர்ந்து இருக்க போகிறது இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஆனபடியாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய பொருளாதாரத்தை வளர்க்க வேணும். அதாவது ஜெனரேஷன் ஆஃப் வெல்த். இப்போ இந்த கடந்த
10-20 வருஷத்தில் உங்களுக்கு தெரியும் 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மீட்க அந்த அரசாங்க படம் மீண்டது. பிறகு 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்தது. இதன் பின்னர் ஒரு சின்ன ப்ரோக்ரஸ் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. உதாரணமாக நீங்கள் இந்த டெலிகம்யூனிகேஷன் பற்றிலாம் காட்சியங்கள் 96ஆம் ஆண்டு நான் துணைவேந்தராக இருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்தில் 10 டெலிஃபோன் தான் இருந்தது. அதில் ஒரு டெலிஃபோன் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தது. அந்த ஒரு டெலிஃபோனை வச்சு தான் யாழ்ப்பாணம் இந்த யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி மக்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் சகலருக்கும் அது ஒன்று தான் பாவிச்சது. இன்றைக்கு எங்களுடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே குறைஞ்ச ஒரு 10,000 டெலிஃபோனாவது இருக்குது. அதாவது ஒவ்வொரு பொடிகள்கிட்டையும் 2 சிம்மோட அல்லது இருக்கும் 10,000 டெலிஃபோன் இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டியிலே ஒரு 350 லேண்ட்ஃபோன் இருக்குது. அப்போ நிறைய வளர்ச்சி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, குட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இப்போ மேஜர் இஷ்யூ என்னென்றால் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமி ஆல்ரைட், பொருளாதாரம் இருக்குது, அக்ரிகல்ச்சரோட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, ஃபிஷரிஸோட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, எக்ஸ்டர்னல் எக்கானமியில் வெளியிலேருந்து காசுகள் வந்துடுது. எங்களுக்கு தெரியும் பெருமளவு முதலீடுகள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 15-16 கல்யாண மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு. மெசிவ் பால்ஸ் உங்கள்கிட்டே இல்லை, இங்கே இல்லை. பெரிய மண்டபங்கள், வீடுகள் எல்லாம் இப்போ நம்ம 2 மாடி 3 மாடி தான் இப்போ வீடுகள். ஸோ தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். அதில் நாங்கள் ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் ஜாப்ஸ். அது எப்படி ஜாப்? இளம் பிள்ளைகள் யுத்தின் விருப்பத்துக்கு ஏற்ற வேலை. அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆஃபீஸ் ஜாப் அல்லது ஒரு சப் ஜாப்ஸ் தான் விருப்பம். இப்போ அதில் தான் நான் எங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபிஷரிஸில் இருந்தால் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர், அக்ரிகல்ச்சர் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஷார்ட்டேஜ். இப்போ இந்த ஸ்கில் ஜாப்ஸ் வந்து அதில் எங்களுக்கு ஆக்கலி. உதாரணமாக இப்போ ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு நர்சஸ் எடுத்து பார்த்தோம் என்றால் அரைவாசி புள்ளிகள் ஸ்ரீங்கள புள்ளிகள் இருக்கு, ஃபார்மர் அசிஸ்டண்ட் அது எல்லாம் இருக்கு. மற்ற அலைட் ஜாப்ஸுகள், சேவை, இதுகள் எல்லாத்துக்கும் அப்போ ஜாப்ஸில் அது எங்களுக்கு அங்கே இல்லை. அப்போ அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து நியாயமான ஜெனரேஷன் ஆஃப் வெல்த் நடக்குதுன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸுக்குள்ளே கோகனட் கல்டிவேஷன் பெரிய ஸ்கேலில் ரீப்ளான் பண்ணியிருக்கு. டெஃபினட்டாக பல தென்மராட்சி எல்லா இடமும் கோகனட் ரீப்ளான்டேஷன் நியாயமாக செய்யப்பட்டிருக்கு. நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. மெஷினரிகளும் நியாயமாக வந்து கிடக்குது. இந்த ஜேபி பேக்கோ மெஷின்கள் எல்லாம் அங்கே பெருந்தொழிலாக வந்துருக்கு. எல்லாம் டிராக்டர்கள், வீட்டுக்கு வீடு வாகனங்கள் எல்லாம் வந்துருக்கு. அப்போ இரிட்டன் ப்ராப்ளம் என்னென்றால் இந்த ஜாப்ஸ் இல்லை. இந்த ஜாப்ஸ் என்னென்றால் இந்த ஜுத்துக்கு அவை மைண்ட் செட்டுக்கூடிய ஜாப். காலத்தால் குளிச்சுட்டு ஒரு மோட்டர் பைக் எடுத்துட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போய் இருக்க வேணும். அது நேச்சுரல், அவர்களுடைய இயற்கையான விருப்பம். இப்போ அதில் தான் நாங்கள் எப்படி அதை ரிசால்வ் பண்ணலாம். சரியோ, இப்போ அதெல்லாம் இருக்கு. அங்கே தான் எங்களோட கல்வியும் பிழைச்சி போய் நிற்குது. அப்போ இப்போ நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி வந்துட்டு அறிவுசார் பொருளாதாரம் எல்லா நாட்டிலையும் அறிவுசார் பொருளாதாரம் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அறிவுசார் பொருளாதாரத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி எங்களோட எஜுகேஷனல் சிஸ்டம் அல்லது எஜுகேஷனுக்கு இல்லை. நீங்கள் கல்வியில் உதாரணமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மொத்த ஸ்கூல் கோயிங் பிள்ளைகள் வந்து 2,41,000 பேர் தான் பள்ளிக்கூடத்துக்கு இருக்குது. 13 வகுப்புகளில் 2,41,000 பேர். அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1,10,000 11,000 மிச்சம்
வன்னியில் இருக்குது. 11,000 டீச்சர்ஸ் இருக்குது. இலங்கையிலேயே மாணவர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கறது வடமாகாணத்தில் ஆகக்கூட டீச்சர்ஸ் இருக்கு. 13 டீச்சருக்கு 13 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்கு. இப்போ டீச்சர் இல்லையான்னு இல்லை. The physical capacity of the Northern Province schools, நான் சொல்ல இல்லை, மினிஸ்டர் பரிசளிப்பாரு சொன்னேன். 10 லட்சம் பேரை அக்காமடேட் பண்ண ஸ்கூல்ஸ். பிள்ளைகள் இல்லை, படிக்க பிள்ளைகள் இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடங்கள் வந்து லிம்பிங், ஏன்னா அங்கே நொட்டினா சில்ட்ரன் நம்ம மூடுனா இப்போ துறக்கையிலான்னு சொல்கிறது. மற்றது மூடாவிட்டாலும் அரசாங்கம் தானே அது இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே நடத்துவார், ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட. அப்போ இனி அதிபர் பதவி போயிடும். பள்ளிக்கூடம் மூடினா துறக்கையில் இப்படி அப்போ எல்லா பள்ளிக்கூடங்களையும் நடத்துகிறான். அப்போ நாங்கள் சொல்கிற காரணம், அதுக்கு நடத்துறதுக்கு சொல்கிற காரணம் மீளக்குடியேற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாட் ஜெட் கோம், அது உண்மை, ஓரளவுக்கு உண்மை. அப்போ முடிஞ்ச பிறகு தீர்மானிப்பான் மூடக்கூடிய. அப்போ இந்த எஜுகேஷனில் சயின்ஸ் மேத்ஸும் பலவீனமாக இருக்குதுன்ட்டு நீங்களும் சொன்னீங்க, நானும் பல இடங்களில் சொல்கிறது. இப்போ அதை என்னென்று என்ரிச் பண்ணுறது, அந்த சயின்ஸ் அண்ட் மேத்ஸும் அந்த ஸ்ட்ரீமை என்ரிச் பண்ணினா தான் எங்களோட நாலேஜ் பேஸ்ட் எக்கானமிக்குள்ளே அப்ரோப்ரியேட்டான ஜாப்ஸை ஜெனரேட் பண்ணலாம். அங்கே கிடைக்கக்கூடிய தொழிலும் எடுக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் இலங்கையில் உள்ள மொத்த அரசாங்க சேவையில் எங்களுடைய பங்கு இலங்கை தமிழர் என்ற வீதியில் எங்களுக்கு 12% இருக்க வேணும், அல்லது 11 இருக்கலாம். இப்போ இருக்கிறது ஒரு 2% தான். எங்களோட கொழும்பில் யாருமே இல்லை. இப்போ யாரும் இங்கேயாவது ஒரு ஆள் 2 பேர் இருக்கலாம். இது இல்லை. வடக்கு மாகாணத்திலே பல்குறாரு ஜாப்ஸ் இல்லை. அப்போ எங்கட ஷேரை எடுக்கவே இந்த கவர்மெண்ட் பல டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் டு கெட் அவர் ஓன் ஷேர் வந்து எங்கள்கிட்ட குவாலிஃபைட் மேன் பவர் வேணும். அதான் எங்களோட இஷ்யூ. அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரின்னா ஒரு பெரிய ஒரு கன்ஃபார்ம் பண்ணாது. We have enough schools, we have enough teachers, there may be shortage of teachers in science and maths and English. அது இருக்குது, சரி, அதில் இருக்காது. சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படாமல் இருக்கிறது. மற்றது பள்ளிக்கூடம் இருக்குது. மற்றது சப்ளிமெண்டரியாக டியூட்டரியல் விட்டியோ ஸ்கேல். அந்த டியூட்டரியல் வந்து இல்லாட்டால் சயின்ஸை நடத்தலான்னு மாதிரி மற்ற ஸ்கூல்ஸே அவையிட்ட கொடுக்குறார்கள். அது நீங்களாம் அதை பார்க்கணுமான்னு செய்கிறார்கள். அப்போ எங்களுக்கு இந்த போதிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஜெர்மன் கவர்மெண்ட் கிளிநொச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் காலேஜ் காட்டி தந்திருக்கு. அவர்கள் சூஸிங் கிளிநொச்சி ஏனென்றால் இந்த பெனிஃபிஷியரி கூடுதலாக தமிழ்ஸ் வர வேணும். ஆனால் அங்கே வர இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், இனி இல்லாத யாழ்ப்பாணத்தில் படிக்காதவன் இங்கே உலகத்தில் லண்டனில் கூட படிக்கலாம். ஏனென்றால் we have university, we have college of education, advanced technical education, nursing school, technical school, teacher training school, university college, open university, எல்லாம் இருக்கு. எல்லா இடங்கள்லையும் பிள்ளையால் குறை. அப்போ குறைஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் இந்த பரப்புரை செய்து அட்வொகேசி செய்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு வார். அப்போ இதுக்கு என்ன காரணம் என்றால், நானும் கடைக்கு போனேன், காலத்தால் எழுப்பி பேப்பர் வந்து போனேன்.
டிப்டாப் கடை என்ன ஒரு கடை இருக்குது நாவலூரில். அது இருந்த முதலாளி சொல்லி கொண்டிருக்கிறார், அங்கே தூர வாரவு கேட்குது, நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருக்க வேணும், வெளிநாட்டுக்கு போனாக்கள் இங்கே நின்றுருக்கோம். அது சொன்னார், நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருக்கணும், போனவங்க இங்கே நிற்கணும். அதோட பாயிண்ட் என்னென்றால், most of the well-to-do people, youths, moneyed men, initiative, இவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்போ நின்றவர்கள் சோம்பறியல், பஞ்சு பட்டாக்கள், போக்கிடம் இல்லாதாக்கள், என்ன மாதிரி சரி இப்படியான ஆக்கள் தான் அங்கே நிற்கிறோம். அப்போ இப்போ எங்களை நீங்கள் எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணாதான் இது. அப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கள் தான் அந்த காலத்தில் இருக்கிற பெற்றோர் படிக்க இல்லையன்று, அது உண்மை.